ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தோசை ரெசிபி தாங்க. அதுக்கு வந்து 50 கிராம் கருப்பு கவுனி அரிசி, பச்சரிசி 50 கிராம், சோப்பு காராமணி 50 கிராம், கருப்பு முழு உளுந்து 50 கிராம், சிறுபயிறு 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு 8 மணி நேரமாச்சும் ஊறணுங்க. நம்ம காலையில் தோசை சுடுறதா இருந்தால் நைட்டே நம்ம ஊற போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த பச்சரிசி போட்டுடலாம். அப்புறம் கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. இது வந்து நம்மளுடைய இரத்த குழாய் அதிலலாம் வந்து கொழுப்பெலாம் நம்ம அடைச்சிருந்துச்சுன்னா இது அப்படியே அந்த கொழுப்பெல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிடுங்க. அந்தளவுக்கு சத்து அதில் இருக்குது. சிறுபயிர்லேயும் அப்படி தான். நம்மளுக்கு சின்ன குழந்தைங்களுக்குலாம் அந்த சிறுபயிறு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து நார்மலாக ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்தா அப்படிங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம இப்படி டிஃப்ரெண்ட்டாக தோசையில் போட்டு நம்ம அரைச்சி மொத்தமாக எல்லா கிரெயினும் இதில் இருக்கா எல்லாத்தையும் போட்டு நம்ம மொத்தமாக கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காண்டி தான் இதில் வந்து சோப்பு காராமணி மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். எனக்கு கொஞ்சம் வழுவழுப்பு தன்மை இருக்கும். இந்த மற்றது எல்லாமே ஒன்றா போட்டு அதை அப்படி ஊற வச்சிடலாம். நம்ம சோப்பு காராமணி மட்டும் தனியாக போட்டு அதையும் நல்லா அலசி எல்லாமே அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாங்க. 8 hours நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சி அதுக்கப்புறம் அதை நல்லா அலசிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைக்கிற கூடவே நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா ஊறிட்டுங்க. எவ்வளோ அழகாக 8 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நல்ல சூப்பராக ஊறியிருக்கு. இந்த அளவுக்கு ஊறணும். நல்லா எல்லாமே நல்லா புஷ்ஷுன்னு இருக்கா, இந்த அளவுக்கு ஊறணுங்க. இது ஊறினதுக்கு அப்புறமா இதில் இருக்க தண்ணிலாம் நல்லா எடுத்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் நம்ம சேர்க்கறதுக்கு ஒரு சின்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது வந்து என்னென்னா 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, விழுந்தாங்க. இது எல்லாமே இதில் ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும் அப்படி இல்லை, அப்படி டைரெக்டாக நம்ம தோசை வார்த்து எடுத்துக்கலாம். தோசை வந்து நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. சின்ன குழந்தைகள்லாம் கொடுக்கலாம். நல்ல சத்து, வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து சைடிஷ்ஷாக வந்து நம்ம தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, பொரிக்கடலை சட்னி வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் பார்த்து பிள்ளைங்களுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தாச்சு. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.